அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னா, முதல்ல ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிற பிரச்சனை 2011, 12 அந்த காலகட்டத்தில வந்திருக்கும். என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, காவேரி டெல்டா பகுதிகள்ல இந்த ஹைட்ரோ கார்பன் போன்ற விஷயங்கள்லாம் வந்து இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக நெறைய ஆழ்துளை நல்லா 2000 மீட்டர், 3000 மீட்டர் நல்லா டீப்பா ட்ரில் பண்ணி தான் அத கண்டுபிடிப்பாங்க. சரியா? அந்த மாரிலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் ஒப்புதல் தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு அது வந்து கைவிட வேண்டியதாயிருச்சு மத்திய அரசாங்கத்தினால. அதுக்கப்புறமா 2020ஆம் ஆண்டு அன்றைய அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, காவிரி டெல்டா பகுதிய வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிருப்பாங்க. புரொடெக்டட் அக்ரிகல்ச்சுரல் ஜோன் அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் 2023ல முன்னாடி அந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர், இந்த காவேரி டெல்டா பகுதிகள் எல்லாமே. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, கடலூர் போன்ற பகுதிகள் எல்லாமே வரும். அதன் பிறகு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆ 2023ஆம் ஆண்டு இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துக்குள்ள மயிலாடுதுறையையும் கொண்டு வந்திருப்பாங்க. இப்படி இருக்கச்ச நமக்கு சமீபத்தில பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் பகுதிகள்ல இந்த ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறது இருக்கா? அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்றதுக்காக, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் ஒரு அனுமதிய கேட்டிருந்தாங்க. அதுக்கு தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் என்விரான்மென்ட் இம்பாக்ட் அசஸ்மென்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க. சரியா? இந்த ஒப்புதல் வழங்கப்பட்ட செய்தி வந்து தமிழக அரசாங்கத்தினுடைய அமைச்சரவைக்கு எடுத்துட்டு வரப்பட்டிருக்கு. நம்மளுடைய நிதி மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய எந்த ஒரு பகுதியிலுமே ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு அனுமதியே கிடையாது. ஆ இந்த ஓஎன்ஜிசிக்கு வழங்கப்பட்ட அனுமதியும் வந்து அரசு கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த அனுமதியும் திரும்ப பெறப்படும் அப்படிங்கிறத ஒரு உறுதி அளிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுல இனிமேல் ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஓகேவா? ரைட். அதான் குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ககன்யான் திட்டம் பாராசூட் சோதனை வெற்றி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இது என்ன செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ககன்யான் திட்டத்துக்கு கீழ என்ன பண்றோம்? விண்வெளி வீரர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து விண்வெளிக்கு போவாங்க. கிட்டத்தட்ட 3 நாட்கள் விண்வெளியில இருந்து ஒரு சில ஆராய்ச்சிகள மேற்கொண்டுட்டு, அதன் பிறகு பூமிய நோக்கி வருவாங்க. பூமிய நோக்கி வரப்ப இந்த கேப்சூல்ல தான் வருவாங்க. ஓகேவா? இந்த கேப்சூல்ல வருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா ஒரு பர்ட்டிகுலர் டிஸ்டன்ஸ தாண்டுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அந்த பாராசூட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த கேப்சூல்ல இருக்கக்கூடிய பாராசூட் வந்து ஓப்பன் ஆயி, அந்த ஸ்பீட கம்மி பண்ணி ஸ்லோவா வந்து அவங்க அந்த கேப்சூல் வந்து அப்படியே கடல்ல வந்து விழுகும். கடல்ல விழுந்ததுக்கு அப்புறமா, அத நம்மளுடைய கடற்படையைச் சேர்ந்த வீரர்கள் அவங்கள மீட்டுட்டு கொண்டு வந்து அப்சர்வேஷன்ல வந்து வச்சுருவாங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர் சரியா? ஸோ பூமிக்குள்ள என்டர் ஆகுறது இந்த கேப்சூல் தான். வந்து ஒரு பர்ட்டிகுலர் டிஸ்டன்ஸ தாண்டுனதுக்கு அப்புறமா இந்த பாராசூட் வந்து ஓப்பன் ஆகணும். அந்த பாராசூட் கரெக்ட்டா ஓப்பன் ஆகுதா? அப்படிங்கிற டெஸ்ட்ட நேத்து பண்ணி பார்த்துருக்காங்க. அதான் இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. முறையா இந்த டெஸ்ட் பண்றனால 1 அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சரியா? இந்த சோதனை நல்லா பக்காவா இருக்கு. சூப்பரா வேலை செய்யுது அப்படிங்கிறத வந்து இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. அததான் இந்த செய்தியிலயும் நமக்கு குடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. நூலறிவால் செயலை செய்யும் வகைகளை அறிந்த போதிலும், உலகத்தின் இயற்கையை அறிந்து அதனோடு பொருந்துமாறு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது நம்ம நாலேட்ஜ பேஸ் பண்ணி கத்துக்கிட்ட புக் நாலேட்ஜ பேஸ் பண்ணி ஒரு விஷயத்த நமக்கு செய்ய தெரிஞ்சாலுமே, அத ரியாலிட்டில எப்படி பண்ணுவோம்? உலக இயற்கைக்கு ஏத்த மாதிரி எப்படி பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு ஏத்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திருக்குறளின் 637 அதிகாரம் அமைச்சு அப்படிங்கிற அதிகாரத்துல. இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். நன்றி.